தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்டத்தை எட்டி வருகின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதெல்லாம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழலில் மூத்த செய்தி ஆசிரியர் கேவிஎஸ் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு அவர்களுடைய செயற்குழுவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. அந்த முடிவாக இருக்குமா, இல்ல வேறு ஏதேனும் முடிவு அறிவிக்கப்படுமா? தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் செய்த முதல் தவறு, காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்தவுடன் அதையும் சேர்த்து கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்திருக்க கூடாது. அப்பொழுது ஆளுநர் என்ன கூறுகிறார் என்றால், 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே உங்களை ஆதரித்திருக்கிறார்கள், மீதமுள்ளவர்களுக்கு எங்கே செல்வீர்கள், அவர்களையும் சேர்த்து கொண்டு வாருங்கள் என்று கூறிவிட்டார். தாவேகா அமைதியாக தனிப்பெருங்கட்சி என்ற முறையில் இவரை அழைத்திருக்கலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் விஜய் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரித்து விட்டார்கள் எங்களே என்று கொண்டு அவசரமாக அவர் கொண்டு போய் கொடுத்தது அவருக்கு பெரிய பின்னடைவாக ஏற்பட்டு விட்டது. இது தொழில்நுட்ப ரீதியாக, சட்ட ரீதியாக ஆளுநர் சொல்வது சரியாக இருக்கலாம். ஆனால் பெருவாரியான மக்கள் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆளுநர் செயல்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சட்டசபையில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் என்று சொன்னதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்றுதான் சட்ட நிபுணர்களிடம் கூட கருத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இடதுசாரி கட்சிகள் 2 பேரும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக தாவேகாவுக்கு ஆதரவு தர தயாராக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சில நிபந்தனைகளை முன்வைக்கும் அல்லது அதற்கு தயக்கம் காட்டும். இந்த நிலையில் 4 எம்எல்ஏக்களும் ஆதரவு அளித்தாலும் கூட மேலும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு தாவேகாவிற்கு தேவை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்று ஆலோசனை நடத்தப் போவதில்லை என்று தெரிவித்ததன் பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. நிச்சயமாக பின்னணியில் திமுக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாவேகாவினர் 107 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்து விடுவது என்று முடிவெடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் பாதிக்கு மேற்பட்டவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ராஜினாமா செய்தால்தான் மறுதேர்தல் நடத்த முடியும். 107 எம்எல்ஏக்கள் என்பது பாதிக்கு மேற்பட்டவர்கள் அல்ல. எனவே தாவேகா அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துவிடக் கூடாது. எதிர்க்கட்சியாக இருந்து கூட செயல்பட அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்தால் தாவேகாவிற்கு அது பெரும் பின்னடைவைத்தான் மேலும் ஏற்படுத்தும். 107 தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடத்தினால் அதிமுக திமுக கூட்டணி அமைத்து அதில் பாதி தொகுதியை அவர்கள் பறித்துக் கொள்வார். ஆளுங்கட்சியாக அவர்கள் இருந்தால் நிச்சயமாக பாதி தொகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஆபத்தும் ஏற்படுகிறது. எனவே விஜய் முதிர்ச்சியற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்காமல் அவர் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து சிலரை பிரித்துக் கொண்டு வருவதாக ஆதவர்ஜுனா செங்கோட்டையின் கூறியிருந்தாலும் கூட ஆதவர்ஜுனா அவசரப்பட்டு காங்கிரஸ் மற்ற கட்சிகளிடம் போய் சேர்ந்து விட்டார். அவர்களும் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் மற்ற கட்சிகள் கொடுத்து விடுவார்கள் என்ற தவறான தோற்றத்தை அவர் கொடுத்து விட்டார். எனவே அனுபவமிக்கவர்களின் பேச்சை விஜய் அவர்கள் கேட்க வேண்டும். தாவேகாவினுடைய தலைவர் விஜயினுடைய தலைமையில தான் ஆட்சி அமையணும். அதுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் இந்த 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுக்காக எல்லா கட்சிகளிடம் நின்று ஆட்சியை அமைத்தாலும் அந்த ஆட்சியை நிலைத்து மக்களுக்கு சேவை செய்வதற்கான பயனுள்ளதாக ஆட்சியாக அமையுமா? நிச்சயமா அது சந்தேகம்தான். ஏனென்றால் விஜய் நினைத்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அவரால் நிச்சயமாக செயல்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஓரிரு நபர்களின், ஓரிரு எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் போது அவர்கள் விலகினால் ஆட்சி பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் நிர்பந்தத்திற்கு நிச்சயமாக விஜய் ஆளாக நேரிடும். எனவே தாவேகா சுயமாக செயல்பட முடியாது. ஒரு பெருவாரியான எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து தாவேகாவில் எழுந்தால்தான் அவர் நினைத்தபடியான ஆட்சியை அவரால் தர முடியும். எனவே இந்த கூட்டணியை அமைக்கும் விஷயத்தில் விஜய் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தயக்கம் காட்டுவது என்ன காரணம்? திமுகவை சார்ந்து மட்டுமே திருமாவளவன் பயணிப்பதற்கும் என்ன காரணம்? திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை திமுகவை சார்ந்துதான் பெரும்பாலான முடிவுகளை எடுத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய கட்சிக்காரர்களே அவர் மீது அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் எத்தகைய நிலைப்பாடை எடுப்பார், மத்திய அரசுடன் இவர் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வார் என்கிற சந்தேகம் இன்றும் விடுதலை சிறுத்தைகளிடையே இருக்கிறது. எனவே அவர் யோசிக்கிறார். மேலும் திமுக அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவுடன் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர நேரிடும். மீண்டும் திமுக விட்டு தாவேகாவுக்கு வரும்போது அதற்கான நியாயங்களை அவர் கற்பிக்க வேண்டும். மேலும் அவருடைய கட்சிக்காரர்கள் அவர் கூறுவதை ஏற்பார்களா என்பதும் தெரியவில்லை. மேலும் அந்த 2 எம்எல்ஏக்களை யாரையாவது அமைச்சராக ஆக்கினால் நிச்சயமாக அவர்கள் கட்சியில் இருக்கிறவர்களை அந்த 2 எம்எல்ஏக்களையும் தன்வசமாக்கிவிடக்கூட வாய்ப்பு இருக்கு தாவேகாவிற்கு. எனவே இதையெல்லாம் யோசித்து நிதானமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதில் திருமாவளவன் மிகவும் கவனமாக இருப்பதாக தெரிகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதேனும் நிபந்தனைகள் வைத்து தாவேகாவுடன் இணைந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும்
மீண்டும் சிபிஎம் சிபிஐ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களும் இந்த நிலைப்பாடை மாற்றிக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பேசப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை என்னவென்றால், தாங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்றிருந்தால்தான் ஒரு அமைச்சரவையில் பதவியேற்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கட்சியின் நிலைப்பாடு, அவர்கள் கட்சியின் திட்டம், அவர்கள் கட்சியினுடைய கொள்கை. ஆனால் 2 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இவர்களால் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய முக்கிய இடத்தை இவர்களால் வகிக்க முடியும்? எனவே கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைப்படி இவர்கள் நிச்சயமாக வெளியிலிருந்துதான் ஆதரவு அளிக்க வேண்டும். இவர்கள் அமைச்சர்கள் இடம்பெறலாம் என்று நினைத்தால், ஏற்கனவே மத்தியில் சோம்நாத் சாட்டர்ஜி காங்கிரஸுக்கு ஆதரவு அளித்த போது சோம்நாத் சாட்டர்ஜியை சபாநாயகராக ஆக்கினார்கள், மிகப்பெரிய முதுபெரும் தலைவர். ஆனால் சோம்நாத் சாட்டர்ஜி கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகர் பதவியை விலக மறுத்துவிட்டார். அதே போன்ற நிலைமைதான் இங்கே உருவாகும். எனவே கம்யூனிஸ்டுகள் இது நிதானமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். திமுக கூட்டணியிலிருந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் போவது திமுக தலைவர் விரும்பவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது. அதை மையப்படுத்தி தான் வந்து திருமாவளவன் இந்த கூட்டணி அதாவது ஆதரவு கொடுக்க தயங்குகின்றாரா? நிச்சயமாக திமுக தோல்வி அடைந்தவுடன் அவர்களை விட்டு எல்லோரும் விலகி சென்று விட்டார்கள் என்கிற ஒரு தோற்றம் ஏற்படும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது எப்பொழுதுமே காலை வாரிவிடும், முதலில் குத்தும் இத்தகைய துரோக வேலைகளில் காங்கிரஸ் கட்சி வழக்கமாக செய்வதுதான். ஆனால் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கூட கலைஞர் கருணாநிதியே காங்கிரஸை சொல்கிறார். பிறகு அந்த காங்கிரஸ் கட்சியை தான் இவர்கள் தூக்கி சுமந்தார்கள். காங்கிரஸ் கட்சி பொறுத்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று ஜெயலலிதா வர்ணித்தார். இப்பொழுது அவர்கள் பலனை அவர் அனுபவிக்கிறார்கள். இந்த நிலையில் தங்கள் கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளும் பிரிந்து சென்று விட்டால் திமுகவின் எதிர்காலத்தில் கூட்டணி வலுவாக இல்லாத ஒரு கட்சி என்கிற தோற்றம் ஏற்படும் என்பதால் திமுக தனது அரசியலை தக்க வைத்துக் கொள்ள நிச்சயமாக இந்த கட்சிகளை தங்களுடன் இணைத்துக் கொண்டு செயல்படத்தான் முடிவெடுக்கும். அரசியல் அடுத்த கட்டம் எப்படி நகரும்? திமுக அதிமுக இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பது என்பது ஒரு சாத்தியக்கூறா? நிச்சயமாக திமுக அதிமுகவும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பது என்கிற நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பதான் அவர்கள் பேசுகின்ற தகவல்களிலிருந்து, அவர்கள் சொல்கின்ற தகவல்களிலிருந்து நிலையான அரசு வேண்டும், மக்கள் இன்னொரு தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்று திமுக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. அதே போல் எடப்பாடி அவர்கள் 128 எம்எல்ஏக்களுடன் ஆளுநரை சந்திப்பார், முதலமைச்சர் ஆவார் என்று பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏ KP அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் இத்தகைய நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் வாழ்நாள் எதிரிகள் 2 பேரும் ஆரம்பத்தில் எதிர்த்துதான் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் கூட தாவேகாவை விமர்சிக்கவில்லை, திமுகவை அதிமுகவும் அதிமுக திமுகவை விமர்சித்து அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று திமுகவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதிமுக விமர்சித்தார்கள். இருவரும் தாவேகாவை கூட விமர்சிக்கவில்லை. ஆனால் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்வது என்பது அரசியல் நெறிமுறைகளுக்கு எதிரானதுதான். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் கைகோர்த்து ஆட்சி அமைத்தால் தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு இடத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து வேற கட்சியிலிருந்து வந்து சேரும்போது அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுப்பதற்காக கட்சி முடிவெடுத்தாலே அங்க பல எதிர்ப்புகள் வரும் பொழுது இவர்கள் இருவரும் கைகோர்த்தால் தொண்டர்களுடைய எதிர்ப்புகளும் தொண்டர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இப்ப இந்த தேர்தலில் அவருடைய அதிமுக நிர்வாகிகளும் அவருடைய கட்சி வட்டச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தொண்டர்களும் அதே போல் திமுகவில் உள்ளவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால்தான் தங்களுக்கு வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் மீண்டும் முதலமைச்சரானால் இவர்கள் இருவரும் ரம்யாக ஆக்கப்படுவார்கள். அவர் தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாது. அதே நேரத்தில் விஜய் ஆட்சிக்கு வந்து தனது சிறந்த நிர்வாகத்தை ஒருவேளை கொடுத்து விட்டால் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு ஏற்படும். அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதன் வளர்ச்சி நிச்சயமாக கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே விஜயின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும், தங்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இரு தரப்பிலும் அதற்கான உடன்பாடுகளை செய்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். எனவேதான் இந்த 2 கட்சிகளும் இணைந்து இப்பொழுது ஆட்சி அமைக்கலாமா என்று பரிசீலித்து வருகிறார்கள். ஆளுநர் மாளிகையிலிருந்து தாவேகா வந்து 118 இடங்களுக்கான ஆதரவை வந்து கொடுத்து வந்து ஆட்சி அமைக்க கோரவில்லை. அதனால் திமுக அதிமுக இணைந்து கூட வந்து இந்த ஆட்சி அமைக்க கோரலாம் என ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் கூறியதாக கூறப்படுவது உண்மையா? அது போன்று சொல்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உண்டா? ஆளுநரை பொறுத்தவரை ரிபப்ளிக் என்ற ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இத்தகைய கருத்தையே வெளியிட்டிருக்கிறார். அதாவது எனக்கு பெரும்பான்மை யார் நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் ஆட்சி அமைக்க அதிகாரத்தை வழங்குவேன்.
அப்படி என்றால் திமுக இணைந்து வந்தாலும் கூட அவர்கள் பெரும்பான்மையை காட்டினால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன் என்று ரிபப்ளிக் டிவியில் அளித்த பேட்டியில் ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆளுநருக்கு இந்த உரிமை இருக்கிறது. அதாவது யார் பெரும்பான்மையை நிரூபித்தாலும் இவர்கள் பெரும்பான்மை நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், இவர்கள் பெரும்பான்மை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் என்ற அடிப்படையில் ஆளுநர் கருத்தை சொல்ல உரிமை இருக்கிறது.